மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா எவன் ஒருவன் உடனடியாக குரல் கொடுக்குறானோ அவனே என் தேசத்துக்கான உண்மையான தலைவன். ஆனால் நான் மக்களுக்கான தலைவன் அப்படின்னு நேற்று விஜய் அவர்கள் ப்ரூவ் பண்ணிட்டார். ஒரு தலைவனா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக தான் நேற்று அவருடைய செயல்பாடுகள் இருந்துச்சு. அவர் மேலே பல அவதூறுகள், பல பழி சொல்கள். இவன் வந்து பனையரை விட்டு வெளியே வர மாட்டான், பொண்டாட்டி கூட வாழலை, எவ கூடயே ஊர் சுற்றுறான், அப்பா அத்தா கூட இல்லை, பிள்ளைங்க ரெண்டு அனாதையா நிற்குது, இவனடா நாட்டை காப்பாற்ற போகிறான் அப்படின்னு பல அவதூறுகள் பரப்புனாங்க. ஆனால் என் மேலே நீ என்ன பழி சொன்னாலும் நான் தாங்கிப்பேன், ஆனால் என் மக்களை ஏதாவது அவதூறு பேசினாலோ அசிங்கப்படுத்தினாலோ என்னால் தாங்க முடியாது அப்படின்னு வெகுண்டெழுந்த விஜய் இந்த பொன்ராஜ் அப்படின்ற புறம்போக்கு மேலே உடனடியாக புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்லி நேற்று செய்த காரியம் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் மனதிலும் தலைவனாக நிமிர்ந்து நிற்கிறார். நேற்று பார்த்தீங்கன்னா அந்த பொன்ராஜ் அப்படின்ற புறம்போக்கு பெண்களை பற்றி மிகவும் இழிவாக கேவலமாக பேசிட்டு ஒரு மன்னிப்பு கூட கேட்கல. அவன் கட்சியை சார்ந்த யாரும் கூட அதுக்கு வருத்தம் தெரிவிக்கல. இதை பொறுத்து கொள்ள முடியாத விஜய் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி உயர் காவல் அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுத்துருக்காரு. இதுதான் இன்னைக்கு வந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. மக்களுக்கான தலைவர்னா இப்படி தான் இருக்கணும். இன்னைக்கு திராவிட கட்சிகளை சார்ந்த பல அமைச்சர்கள், பல கட்சி நிர்வாகிகள், பல கட்சி தலைவர்கள் கூட மேடைகளை ஏறி பெண்களை கிழிச்சிருக்காங்க. ஏன் KN நேருவா இருக்கட்டும், ஐயா MP ராஜாவா இருக்கட்டும், கூட்டணி கட்சியில் இருக்க திருமாவளவனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பெண்களை பல மேடைகள் இழிவாக பேசியிருக்காங்க. இந்த வீடியோ வைரலான நிலையில கூட யாருமே ஒரு மன்னிப்பு கூட கேட்கல. அந்த கட்சி தலைமை கூட அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கல. ஏன் கடந்த மாதம் நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற ஒரு பேச்சாளர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மனைவியார எவ்வளவு கேவலமாக பேசினான்னு தெரியுமா? அவன் மேலே கைது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்லாம் போட்டாங்க. ஆனால் கைது நடவடிக்கைகள் எடுக்கல. பெரிய இடம் தான். இவங்களும் மானங்கட்டு போய் அங்கே சேர்ந்துட்டாங்க. அது ரெண்டாம் பக்கம். அதனால் ஒரு பெண்களை பற்றி எவன் ஒருவன் கீழ்த்தரமாக தவறாக பேசுகிறானோ அவன் வந்து நல்ல குடும்பத்தில், நல்ல தாய் வயத்தில் பிறந்திருக்க மாட்டான். நல்ல குடும்பத்தில் பிறந்தவன், நல்ல தாய் வயத்தில் பிறந்தவன் பெண்களை இழிவாக பேச மாட்டான். ஆனால் பொன்ராஜ் பேசியிருக்கானா அவன் நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்க மாட்டான். இதே மாதிரி தான் நேற்று கூட SV சேகர் அவர்கள் பேசியிருந்தார். விளாத்திக்குளம் பெண் படுகொலையை பற்றி பேசும்போது அந்த பொண்ணு எதுக்கு புதருக்குள்ளே போனா அப்படின்னு கேட்டார். பொண்ணு புதருக்குள்ளே போகாமல் அவன் வீட்டில் நடுவீட்டில் வந்து உட்காருவா? சொல்லு. அறிவுட்டத்தனமாக பேசாதீங்க, பெண்களை அவதூறு படுத்தாதீங்க. புரியுங்களா? தாய்க்கு சமமானவர்கள் பெண்கள். உங்கள் தாய்களை பற்றி நீங்களே குறை சொல்லாதீங்க. அதனால் தயவு செய்து கட்சியில் இருக்கக்கூடியவங்க யாராவது இந்த மாதிரி தவறாக பேசினா நீங்கள் நடவடிக்கை எடுங்க. கண்டிப்பாக இனிமேல் நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன்னா விஜய் அதுக்கு முன்னுதாரணமாக இருந்திருக்காரு. இந்த மாதிரி கட்சியில் பேசின உடனே போய் விஜய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கட்சி நிர்வாகிகள் யாராவது தப்பாக பேசினாலும் இன்னைக்கு உடனே புகார் கொடுத்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வந்து எல்லா கட்சியிலும் யாராவது தவறாக பேசினாலும் உடனடியாக நடவடிக்கை பாயும். தமிழக பெண்களே, தமிழக மக்களே, உங்களுக்கான தலைவன் யார் என்பதை நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. மக்களை காக்க வந்த தலைவன் யார் என்பதை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நன்றி.